நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேகமே மேகமே ஒரு கசல். ஆகையால் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்ல வேண்டிய ஸ்வரத்துக்கு பிராதானியம் இந்த பாட்டுல கொடுக்கணும். ஸ்வரங்கள் அப்படி ரொப்பி வரணும். பதபாவம் வேணும். அது ஸ்ரீஷாவால அவளோட இயற்கையா இருக்கிற பாவத்தால அவ நல்லா அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். Srisha, sir, what a fantastic performance.
ஏன்னா நீங்கள் பாடும்போது நான் ஒரு ஜட்ஜாக இல்லை ஒரு சிங்கராக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து யூ கேன் கெட் their attention by singing a loud song. ஆனால் வந்து இப்படி ஒரு வெரி வெரி பியூட்டிஃபுல் காம்போசிஷன். சில இடங்கள் வந்து could have been beautiful, even you know that, I don't have to tell you, but that is competition, that is what life is all about. I thoroughly enjoyed your performance. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல். ஸ்ரீஷா, சங்கர் கணேஷ் அவங்களோட ஒரு கசல் மாதிரி ஒரு காம்போசிஷன், வாணியம்மா ரொம்ப அழகாக பாடியிருக்கிற ஒரு காம்போசிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டு எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. எனக்கும் இன்றைக்கி ஸ்ரீஷா ரொம்ப அழகாக பாடினீங்க. ஆனால் அந்த டென்ஷன் கொஞ்சம் உங்கள் சிங்கிங்கில் இருந்தது. அந்த கொஞ்சம் ஒரு பயம், அந்த ஷிவரிங் கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு இருந்தது. இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் காம்படிஷன். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸ்ரீஷா, அற்புதமாக பாடுறக்க. நீ சின்ன சின்ன மைன்யூட் அவங்க சொன்னாங்களே, வாய்ஸ் டெக்ஸ்சர் வந்து டே பை டே என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸ்ரீஷா. உன்னுடைய செஸ்ட் வாய்ஸ் வந்து உனக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வந்து கொடுக்கும் பாரு. சினிமாவில் நீ வந்து ஒரு நல்ல இடத்துல இருப்ப. கீப் இட் அப். தேங்க்யூ சார். அல்கா, அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஃபைன் அங்கிள். ரெடியா? ரெடி. கண்டதில் வளர சந்தோஷம். ஸ்டார்ட். சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா.
நமஸ்தே ஆண்டி. நமஸ்தே. ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் இந்த மேடையில் அல்காவை பார்க்கும்போது. அதே மாதிரி இனிமையான வாய்ஸில் ரொம்ப அழகாக பாடு. தேங்க்யூ ஆண்டி. எனக்கு எல்லாருக்கிட்டே சொல்ல வேண்டியது, அல்கா ஸ்ருதி கொடுத்தது கொஞ்ச நேரம் காதில் வாங்கி ரெஜிஸ்டர் ஆன பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கவனிச்சிங்களா? நீங்கள் ஒவ்வொரு சிங்கர்ஸோட பாடும்போதும் அவங்கக்கிட்ட ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்கும். அது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை நோட் பண்ணி அது உங்கள் அதில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். ரொம்ப அழகாக இருந்தது அல்கா. தேங்க்யூ ஆண்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உன்னை பார்க்கும்போது. டிஎம்எஸ் ஐயா, ஜானகம்மா இந்த பாட்டு எப்படி பாடிருப்பாங்கன்றது கச்சேரியில் ஒரு 2 வாட்டி பாடி, இந்த பாட்டு 3வது கச்சேரி கொடுக்கலன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நடிச்சதால் காலமெல்லாம் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன். சிம்பிள் சாங் ஏதாவது பாடலாமா? வேணுமா இது? சரி, இன்னும் பேமெண்ட் வரணும் அவங்ககிட்ட இருந்து. இது இப்போ சரியாக பாடலன்னா பேமெண்ட் தர மாட்டாங்கன்ற ஒரு பயம். இப்படியெல்லாம் அவஸ்தையெல்லாம் பட்டிருக்கோம்மா. நீ அசால்ட்டாக பாடிருக்க 2 பேருடைய இந்த லெஜெண்ட்ஸுடைய போர்ஷன்ஸ். சூப்பர். நம்ம பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கர் சீசன் 2ல் வந்து காம்படிஷன் முடிச்சாச்சு. அல்கா வந்து டைட்டில் ஜெயிச்சாச்சு. ஆனால் வந்து ஐ திங்க் அல்காவுக்கு வந்து இன்னும் அது முடிக்கல. ஷீ ஸ்டில் காம்படிங். ஷீ ஸ்டில் வாண்ட்ஸ் டு கிவ் ஹர் பெஸ்ட். ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அல்கா. ப்ரவுட் ஆஃப் யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. Alka. Hello Shubhaji. Hi darling. 4 years back, 4 years back. 4 years back. Yeah. சிங்காரவேலன். Yes. அன்னைக்கு உங்களுக்கு கைத்தட்டலும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்த அந்த ஆடியன்ஸ் இன்னைக்கு மறுபடியும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் யுவர் பியர்ஸ். யூஆர் இன் ஃபேபுலஸ் ஃபார்ம். கண்டினியூ டு டூ எக்ஸாக்ட்லி வாட் யூர் டூயிங். ஆல் தி பெஸ்ட் டு யூ. Thank you Shubhaji. அல்கா அஜித், நீ வந்து அல்கா அஜித் இல்லம்மா, எங்க டாப் 3 பசங்களுக்கு வந்த அல்வா அஜித். அப்படியே ஸ்ரீசா அப்பாவுக்கு ஒரு க்ளோஸ் வைங்க. அவரோட மைண்ட் வாய்ஸ், என்னம்மா இப்படி பாடிட்டியேம்மா. அல்கா, நீங்க வந்து எங்க இருக்கீங்க அப்படின்னு நிறைய இசையமைப்பாளர்கள், நிறைய ஈவெண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. பாருங்கப்பா, அல்கா இங்க வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் சென்னையில செட்டில் ஆக போறாங்க. அதனால எல்லாருமே ஏதாவது அருமையான பாடல்கள் ஏதாவது உங்களுடைய மைண்ட்க்கு வந்ததுன்னா, அல்கா கம்ஸ் டு யுவர் மைண்ட், சென்னையில தான் இருக்காங்க, நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.